ரோலிங் ஆரம்பிக்கலாமா? ஆட்டம் தொடங்கிருச்சு. 20 கட்சி கூட்டணி திமுக. 20 கட்சி கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் சட்டையை கிழித்து கொண்டு 10 ரூபா ஒர்த்தான பில்டிங்கை 1000 ரூபா கொடுத்து வாங்குற முட்டாளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? 300 கோடி ரூபாய் ரகசியமாக பணபேரம் பேசப்பட்டிருக்கிறது தெரியுமா? 9 மணி நேரம் சிபிஎம்மோட மாநில குழு விவாதம் நடத்துக்குங்க. அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்கன்ற போது மேடையில் இவனுங்களெல்லாம் கட்டி சுமக்கிறதே இல்லை. ஸ்டைலில் பஞ்ச் டயலாக்லாம் பேசுவார். திமுக தாவேக்க, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று புகழப்பட்ட ஸ்டாலின் ஆளை காணா. ஆனா 20 கட்சி கூட்டணி தலைவர் என்று சொல்லக்கூடியவர் விழி பிதுங்கி கொண்டிருக்கிறார். ஆரம்பிக்கலாமா? ஆட்டம் தொடங்கிருச்சு. என்னோட பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பழைய வீடியோக்கள்ன்ட்டு நான் சொல்கிறது இந்த தமிழகத்தை காப்போம்னு இப்போ ரீசெண்டாக போட்டுட்ருக்க வீடியோக்கள் கிடையாது. சவுக்கு மீடியாவில் பழைய வீடியோக்களை தேடி பாருங்கள், இருக்குது, எல்லா வீடியோக்களும் இருக்குது. எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 6 or 8 months, 8 மாதம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருடமே இருக்கும் என்று சொல்லலாம். திமுக தோக்குது, திமுக தோக்குது, திமுக தோக்குதுன்னு நான் உறுதியாக சொல்லிகிட்டு இருந்தேன். என் சேனலில் என்னோட வேலை பார்த்த நிதிஷ், மாலதி, அதற்கு முன்பு இருந்த லியோ, இவர்கள் எல்லாம் கூட அப்படியே சந்தேகத்தோட மனசில் இருக்கிற விருப்பத்தை பொலிட்டிக்கல் தியரியாக பேசிகிட்டு இருக்கிறான் போல இருக்கு அப்படின்ட்டு நினச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். என்கிட்ட சொன்னதில் சில ஷோவில் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, சார் உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க சார்லாம் சொல்லியிருக்காங்க. நான் திரு எடப்பாடி பழனிசாமி என்பவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்பதை அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் வச்சு தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் நான். எனக்கு எடப்பாடி அவர்கள் கூட நேரடியாக அறிமுகம்லாம் கிடையாது, தனிப்பட்ட முறையிலையும் அறிமுகம் கிடையாது. உங்களைப் போலவே என்னைப் போலவே அரசியலை கூர்ந்து கவனிப்போம் என்ற முறையில் திரு பழனிசாமி அவர்கள் எப்படி ஒரு அரசியல்வாதியாக தன்னை தகவமைத்து கொண்டார்ன்றதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவதனால்தான் நான் உறுதியாக சொன்னேன், திமுக தோக்குது, அதிமுக கூட்டணி ஜெயிக்குது. இதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நண்பர்களே, இப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான நிலைமை இருந்துச்சுன்னா, பிஜேபி, ஏடிஎம்கே இதை தவிர அந்த கூட்டணியில் ஆளே இல்லை, காற்று வாங்கின்னு இருக்குது. நான் இப்போ சொல்லும்போது எது திமுக தோற்றுறோம், ஏடிஎம்கே ஜெயிக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒரு பக்கத்து இருக்கும், பிஜேபி ஒரு பக்கத்து இருக்கும், நயினார் ஒரு பக்கத்து பேசிகிட்டு இருப்பார், எடப்பாடி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பார். இவங்களை தவிர அங்கே ஆளே இல்லை. எடப்பாடி தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படின்ட்டு ஒரு பிரச்சார கூட்டத்தெல்லாம் பேசிட்டு நல்ல கூட்டணி அமையும், நல்ல கூட்டணி அமையும்னு சொல்லிகிட்டு இருப்பார். அவங்க கட்சிக்காரங்களே நம்மள நிறைய பேர் தலைவர் ஏதோ நம்ம நம்பிக்கைக்காக சொல்கிறார் போல இருக்குது அப்படின்லாம் நினச்சி கொண்டு இருந்தார்கள். இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தா 20 கட்சி கூட்டணி திமுக. உண்மையிலேயே அது மறுக்க முடியாத உண்மை தானே. அது கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளை கடந்து ஒரே ஒரு கட்சி கூட அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் போகல. உறுதியாக அந்த கூட்டணி நின்றது, நிற்கிறது இது வரைக்கும். அண்டு அந்த கூட்டணி உறுதியாக நின்றதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக மக்கள் பார்த்தது, நாம் பார்த்தது என்னன்னா, திமுக ஆட்சியில் எவ்வளோ அநியாயங்கள்லாம் நடக்குதுன்றதை தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். போராட்டத்திற்கென்றே உருவான கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட வாய் திறக்காமல் மௌனமாக அமைதியாக, சரி அங்கொன்றும் இங்கொன்றும் சில தவறுகள்லாம் நடக்குது, மற்றபடி ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி செய்கிறார், வலுவாக ஆட்சி செய்கிறார். நடுவில் இது வேற ஒன்று சொன்னாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. அதாவது அவங்க அப்பாவோட மிக திறமையான சாணக்கிறான் ஸ்டாலின் அவர்கள்.
எனக்கு திரு ஸ்டாலின் யார் அவர்கள் என்பதை திரு பழனிசாமி அவர்களை எப்படி நான் அவதானித்து இவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்பதை சொன்னேனே, அதே போல் நான் திரு ஸ்டாலின் அவர்களையும் அவதானித்து இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தோழர்களே, இன்னைக்கு தொகுதி பங்கீடுகள், தேசிய ஜனநாயக கூட்டணியோட தொகுதி பங்கீடுகள் முடிந்து விட்டது. திரு டிடிவி தினகரனின் அமமுகவுக்கு 11 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள். அண்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி திரு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருந்தார். டிடிவி, அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போய் மகிழ்ச்சியோடு அந்த தொகுதி பங்கீட்டை வெளியிட்டார்கள். சரிங்களா? இந்த பக்கம் அதாவது உடைக்கவே முடியாது இந்த கூட்டணியை, வலுவான கூட்டணி, பிரம்மாண்டமான கூட்டணி, 20 கட்சி கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் சட்டையை கிழித்து கொண்டு அலையாத அளவுக்கான மோதல்கள், முற்றல்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. போன வாட்டி வாங்கின சீட்டை விட கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதலாக கேட்பாங்க. அவங்க அதை கொடுக்காம பேசி சமாளித்து அதை நம்பரை வாங்கிக்கோங்க பாஸ் அப்படின்றது இயல்பாக தேர்தல்களில் நடக்கக்கூடிய விஷயம். போன முறை கொடுத்த எண்ணிக்கையை குறைப்பதற்காக இங்கே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்ட்டு இந்த ஒரு அண்ணாமலை திரைப்படத்தில், ரஜினி நடத்திய அண்ணாமலை திரைப்படத்தில் ஒரு வீடு ஏலம் வாங்குகிற ஒரு சீன் ஒன்று வரும். பார்த்தீங்களா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியல. ரஜினிக்கும் சரத்பாபுக்கும் பெரிய சண்டைலாம் நடந்துகிட்ருக்கோம். அப்போ ஒரு ஏலம் நடக்கும். அந்த ஹோட்டல் ஆர் பில்டிங் நினைக்கிறேன், ஏலம் நடக்கும். ஏலத்தை அந்த அவங்க சரத்பாபுக்கும் ரஜினிக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதலின் காரணமாக அந்த ஏலத்தில் ஏற்றி எல்லோரும் நிறுத்திடுவாங்க. கேட்குறத ஏற்றி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, மாற்றி 2 பேரும். கடைசியில் சரத்பாபு எப்படியாவது ரஜினி இதில் இந்த ஏலத்தில் வீழ்த்தி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு உச்சபட்சமாக ஒரு தொகையை கேட்டு அந்த ஏலத்தில் ஜெயிச்சிடுவார். ஜெயிச்சோன்னா சரத்பாபுவுக்கு அந்த நம்ம எதிரியை வீழ்த்திட்டோம் அப்படின்னு இந்த பெருமை இருக்கும். ரஜினி ஸ்டைலாக சொல்லுவார், என்னங்க விட்டுட்டிங்களே, ஒரு சின்ன பார்டர் அமௌண்ட்டில் விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரஜினி, எக்ஸாக்ட் அமௌண்ட்டு நினைவில் எனக்கு, 10 ரூபா ஒர்த்தான பில்டிங்கை 1000 ரூபா கொடுத்து வாங்குகிற முட்டாளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு ரஜினி சொல்லுவார். இதை எதற்கு உதாரணமாக சொல்கிறேன் என்றால், தேமுதிக என்ற ஒரு கட்சி கிட்டத்தட்ட இது அம்மா, 2 பசங்க, தம்பி, இவ்வளோ தான் மொத்தமே அந்த கட்சி. மறைந்த மரியாதைக்குரிய திரு கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் உருவாக்கிய கட்சி. அதுக்கு பிறகு அந்த கட்சி என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு சில மாதங்களுக்காக முன்பு வந்த மாநிலங்களவை காலி இடத்துல எனக்கு ஒரு எம்பி சீட்டு கொடு, நீ ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தியே, அதை கொடு என்று சில மாதங்களுக்கு முன்பு தேமுதிகவை சேர்ந்த திருமதி பிரேமலதா அவர்கள், கடந்த ஆண்டு பிரேமலதா அவர்கள் எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இந்த பாருங்கள் உங்களுக்கு தர்றோம், 26 உங்களுக்கு தர்றோம், நான் உங்களுக்கு தர்றோன்ட்டு ஏற்கனவே 2024 வாக்குறுதி கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த வேக்கன்சியை தரோன்ட்டு நாங்கள் சொல்லலை, உங்களுக்கு 26 வேக்கன்சியில் உங்களுக்கு மாநிலங்களவை எம்பி தர்றோம் அப்படின்றத எழுத்துப்பூர்வமாக அதிமுக அறிக்கையாகவே வெளியிட்டது. அந்த அறிக்கை வெளிவந்த பிறகு இவங்க பிரேமலதா கோச்சிக்கிட்டாங்க. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லைங்க, நாங்கள் வெளியேறோங்க. இல்லைங்க, அவங்க தான் தர்றேன்னு சொல்லியிருக்காங்களே, நாங்கள் எங்கள் கட்சியை கூடி முடிவு எடுப்போம். சொன்னவங்க காப்பாற்றணும், அவங்க காப்பாற்றலை. இப்போ கொடுக்க சொன்னால் அடுத்த வருஷம் தரேன்றாங்க என்று அறிக்கையெல்லாம் வெளியிட்டு ரொம்ப கடுமையாக பேசி கூட்டணி விட்டு வெளில போயிட்டார். ஸோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தேமுதிக இங்கே தானே இருந்துச்சு, எப்படி இங்கே தான் வரப்போகுது என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் திடீரென்று பிரேமலதா அவர்கள் அறிவாலயம் சென்று திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு கூட்டணின்னு அறிவிச்சிட்டாங்க.
அந்த இப்போது சமீபத்தில் முடிந்த அந்த மாநிலங்களவை வேக்கன்சியில் பிரேமலதாவோட தம்பி சுதீஷுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்துட்டாங்க. தோழர்களே, கம்யூனிஸ்டுகள் என்றாலே போராட்ட குணம் படைத்தவர்கள்ன்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான். இந்த ஆட்சியில் தொழிலாளர்களுக்கு இழைக்கப்பட்ட அத்தனை அநீதிகளையும் கூட்டணி தர்மம் என்ற ஒரே காரணத்துக்காக வாயை மூடிக்கொண்டு பொறுத்திருந்தார்கள் அந்த தோழர்கள். நம்ம விசிகே தோழர் திருமாவை எடுத்துக்கங்க, எவ்வளவு கொடுமைகள் தலித்துகளுக்கு இழைக்கப்பட்டன. பல்ல கடிச்சுக்கிட்டு கூட்டணி தர்மம் சரி விடு ஸ்டாலின் அப்படின்ட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு இத்து போன கட்சி இந்த கட்சிக்கு வந்த உடனே சிபிஎம்க்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கல, சிபிஐக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கல, விடுதலை சிறுத்தைகளுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கல, கூடவே இத்தனை ஆண்டுகள் பயணித்தவர்களுக்கு நேற்று வந்த பிரேமலதாவுக்கு, அதாவது ஏடிஎம்கே கூட்டணிலேருந்து தூக்கிட்டாரான் பிரேமலதாவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு கொடுத்ததோடு இல்லாமல் 300 கோடி ரூபாய் ரகசியமாக பணபேரம் பேசப்பட்டிருக்கிறது தெரியுமா? 300 கோடி பணத்தை கொடுத்து 10 சீட்டு தர்றேன்ட்டு ஒப்பந்தம் போடுற ராஜதந்திரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அந்த தேமுதிக உள்ளே வந்ததுனால கூடவே தோளோடு தோள் நின்று பல ஆண்டுகளாக உங்களோடு உறவுகளாக பயணித்தவர்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி கொடுக்கறதே கம்மி. சிபிஎம்க்கெல்லாம் 10-12 சீட்டு கொடுக்கணும், விடுதலை சிறுத்தைகளுக்கு 15 கொடுக்கணும். ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சீட்டில் ஒன்று குறைச்சிக்கன்னு சொல்லி கட்டி உருண்டு சண்டை போட்டு 9 மணி நேரம் சிபிஎம்மோட மாநில குழு விவாதம் நடத்துக்குங்க. 5க்கு ஒத்துக்கிறதா 6க்கு ஒத்துக்கிறதா, எதுக்கு ஒரு சீட்டு? 5ஆ 6ஆ? ஆனால் தேமுதிகவுக்கு 10 300 கோடியா? இன்னொன்று ரைட், ஓகே, இப்போ தேமுதிக வருதுன்றதை ஏதோ ஒரு பொறாமையில் பேசுகிறாருன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். தேமுதிக வருது, தேமுதிக வந்துச்சு. திமுகவுக்கு தேமுதிக வந்ததுனால ஒரு 50 சீட்டில் வெற்றி உத்தரவாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிஸ்க் எடுக்கலாம், சரியா? உறுதியாக சொல்கிறேன், தேமுதிகவுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தெல்லாம் கிடையாது. நான் தான் சொன்னேனே தொடக்கத்திலேயே, அம்மா 2 பசங்க தம்பி, இவ்வளோ தான் மொத்த கட்சியும். சரி, இப்போது ஒரு 10 சீட்டு ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இந்த 10 சீட்டை தேமுதிக தொடங்கிய காலத்திலிருந்து அந்த கட்சியில் இன்று வரை பயணிக்கக்கூடியவர்களுக்கு அந்த கட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? குடும்பத்தோடு உட்காந்து ஏலம் போடுவாங்க, பார்க்குறீங்களா? யார் ஹையஸ்ட் அமௌண்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் தேமுதிக சீட்டு ஒதுக்க போகுது, பார்க்கலாமா? சரி, இப்போ திருப்பி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்படி 20 கட்சி கூட்டணி, இந்த கூட்டணியை வெல்லவே முடியாது, இது பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு சொன்ன அந்த திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டை கூட முடிவு செய்ய முடியாமல், இழுபறியில் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் முன்னாடி வரைக்கும் காலியாக கிடக்குதுங்க. யாருங்க வருவா அந்த பக்கம் கூட்டணிக்குன்னு சொன்ன அந்த ஒரு கட்சி மத்திய அமைச்சரை வரவைத்து, கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் வரவைத்து மிக மிக எளிமையாக அந்த தொகுதி பங்கீட்டை முடித்து அறிவிப்பு வெளிவந்தது, பார்த்திருப்பீர்கள். இப்போ சொல்லுங்கள் சார், யார் சார் ராஜதந்திரி? காங்கிரஸ் கட்சி ஒரு 150 வருஷ பழமையான கட்சி, முக்கியமான கட்சின்றதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அந்த கட்சிக்கு ஒரு மாபெரும் செல்வாக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று, அந்த கட்சி, ஒரு கட்சி கூட்டணிக்கு வருதுன்னா என்ன பலன் அதனால் அப்படின்றத யோசிக்கணும் இல்லையா? அதன் அடிப்படையில் தான் சீட்டு நம்பர் ஒதுக்கீடு எல்லாம் நடக்குது. காங்கிரஸ் கட்சியால் திமுகவுக்கு என்ன பலன்? ஒரு தேசிய கட்சி கூட இருக்குதுன்றதை தாண்டி காங்கிரஸ் கட்சியால் திமுகவுக்கு என்ன பலன்? எவ்வளோ அவமானப்படுத்துனீங்க. அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்கன்ற போது வெளிப்படையாகவே மதுரையை சேர்ந்த திமுக பிரமுகர் ஒருவர் மேடையில் இவனுங்களெல்லாம் கட்டி சுமக்கிறதே வேஸ்ட்டுங்க, இவனுங்களுக்கும் சேர்த்து நம்ம வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குங்க, பணமும் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குங்க அப்படின்லாம் பேசுனாங்க இல்லைங்களா? அந்த கட்சியும் போராடி 28 சீட் அந்த கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க. பிஜேபி என்ற கட்சி தேசிய கட்சி, நாட்டை தொடர்ந்து 3வது முறையாக ஆளக்கூடிய கட்சி, இன்றும் மத்தியில் ஆளும் கட்சி. அந்த கட்சிக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் நீங்கள் காங்கிரஸுக்கு 28 ஒதுக்கிட்டு நேற்று வந்த பிரேமலதாவுக்கு 10 தர்றேன்ட்டு வாக்குறுதியை அளித்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்களை கூட ஒதுக்குவது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி கொண்டிருக்கிறீர்களே. ஸ்டாலின் சாணக்கியரா, எடப்பாடி சாணக்கியரா? இப்போ 6 மாதம் முன்னாடி நான் அதிமுக ஜெயிக்கும்னு சொன்னேனே, இப்போ அதுக்கு திருப்பி போவோம். யார் ஜெயிப்பா? தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டை அறிவித்த போதே பாதி தேர்தலில் அது வெற்றி பெற்று விட்டது. இதெல்லாம் நடக்கும் என்று நான் நம்பினேன்னா விருப்பம் இல்லை, அரசியல் புரிதலின் அடிப்படையில் நான் சொன்னேன். இந்த சண்டை நடக்கும், இந்த சிக்கல் நடக்கும்ன்றதை நான் எதிர்பார்த்தேன். திமுகவில் அவ்வளோ ஈஸி கிடையாது. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் திமுக ஜெயிச்சது நம்மளால தான்றது தெரியுமா தெரியாதா? நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? இன்னொன்று, இந்த 5 ஆண்டு அவல ஆட்சியில் நீங்கள் பண்ண அநியாயத்துக்கெல்லாம் நாங்கள் முட்டு கொடுத்துருக்கோம், ஒரு 2 சீட்டை கூட கூடியா அப்படின்ட்டு கேட்குறதுல என்ன தப்பு? அதனால் கண்டிப்பாக கேட்பாங்கன்றதை நான் எதிர்பார்த்தேன். அதே போல் நடக்கிறது போது. இந்த பக்கம் அதாவது ஆளே இல்லை, காலி, தேரவே தேராது. அதுவும் இன்னொருத்தர், ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர் இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு சுற்றி நிற்கிறாரு. நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லலாம், அதில் ஒன்றும் எந்த தவறும் இல்லை. போட்டியே அவரு கட்சிக்கும் திமுகவுக்கும் மட்டும்தானா? இல்லை ஸ்டைலாக பஞ்ச் டயலாக்லாம் பேசுவார். திமுக தாவேக்க. அப்போ அந்த ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குன்னா அது கட்சியே கிடையாதான் அவரை பொறுத்த வரைக்கும். அந்த கட்சி கூட்டணி பேசி முடித்து இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடங்கிருச்சு. திமுக தாவேக்கன்னு பஞ்ச் டயலாக் பேசினவர் வேட்பாளருக்கு ஆளை தேடி நிற்கிறாருங்க. அவரை பற்றி இன்னும் நிறைய பின்னாடி பேசுகிறேன் நான். இப்போ திருப்பி இந்த திமுக கூட்டணிக்கு வருவோம். இப்போ யாருங்க அரசியல் தெரிந்தவர்? யார் ராஜதந்திரி? கிட்டத்தட்ட 20 நாளாக கட்டி உருண்டுட்ருக்கீங்க. என்ன நடக்குது அந்த கேம்பில்னே தெரியல. ஏடிஎம்கே கேம்பில் உள்ளபடியே யாருக்கும் தெரியல. எனக்கு தெரியும், எனக்கு தான் அங்கே இருக்க முக்கிய தலைவர்கள்லாம் நண்பர்கள் ஆகிட்டுற. எனக்கு இது இப்படி தான் முடிய போகுதுன்ட்டு நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் பத்திரிகைகள் எழுதிச்சு பாருங்கள், எடப்பாடி டெல்லி சென்றார், கூட்டணி நடக்கவில்லை, 70 சீட்டுகள் கேட்கிறது பிஜேபி, கட்சியை அடமானம் வைத்து விட்டார், நடக்காது கூட்டணி, வரப்போது பிஜேபி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான், டிடிவி தினகரன் ஒரு நாளும் வரமாட்டார். ஒரு நாள் பொசுக்குன்னு கூப்பிட்டு, எப்பா மதியம் 12 மணிக்கு ப்ரெஸ் மீட்டுப்பா அப்படின்னு எம்ஜிஆர் மாளிகை எல்லாத்தையும் வர சொல்லி டக்குனு கூப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போய் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பேட்டி கொடுக்குறாங்க. இரும்புக்கரம் கொண்டு தமிழகத்தை ஆளக்கூடிய ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று புகழப்பட்ட ஸ்டாலின் ஆளை காணா. இதுக்கு தான் ஆரம்பிக்கலாமான்னு சொன்னேன். ஆரம்பிச்சிருச்சா? இதுதான் அரசியல், குறிப்பாக இதுதான் தேர்தல் அரசியல். இந்த தேர்தல் அரசியல் என்பது ஒரு பெரிய கலை. என்ன, எல்லோருக்கும் எளிதாக அது கைவந்து விடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது கைவந்திருக்கிறது என்று நான் நம்பியதால் தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வெல்வார் என்று நான் சொன்னேன். அவருக்கு இது கை வந்திருக்கிறது, கை வந்து விட்டது என்பதை கூட்டணி பங்கீடு, தொகுதி பங்கீட்டின் மூலம் அவர் நேற்று தெள்ளத் தெளிவாக முடிவு செய்திருக்கிறார், அறிவித்திருக்கிறார். இந்த தொகுதி பங்கீட்டின் மூலம் தெள்ளத் தெளிவாக அவர் இதை நிரூபித்திருக்கிறார். ஆனால் 20 கட்சி கூட்டணி தலைவர் என்று சொல்லக்கூடியவர் விழி பிதுங்கி கொண்டிருக்கிறார். இதனால்தான் இவருடைய ஆட்சி இப்படி மோசமாக 5 ஆண்டுகள் நடைபெற்றது என்பதை நீங்கள் கடந்த 5 ஆண்டு காலங்களில் நடந்தவற்றை பின்னோக்கி சென்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். ரைட்டுங்களா? தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்களுக்கு ஜாலியாக இருக்குது. இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேனே, ஜாலியாக இருக்குது. எலெக்ஷன் ஆரம்பித்தாலே திருவிழா. அது அதனால தான் தேர்தல் திருவிழா என்று அதை அழைக்கிறார்கள். கொண்டாட்டம் அல்லவா திருவிழா என்றால்? கொண்டாடுவோம், தொடர்ந்து கொண்டாடுவோம். இன்னும் நிறைய பேசுகிறேன். நன்றி. தமிழகத்தை காப்போம்.